வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ரகு தாத்தா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான காமெடி படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஜி5ல ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு கயல்விழி பாண்டியன் அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் 25 வயசு ஆயிடுச்சு. அம்மாவும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இவங்க வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, ஏன் இப்படி பண்றன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. ஏன் போடுறதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க விதண்டாவாதம் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவங்களோட தாத்தா தான். அவர் பேரு ரகு அப்படின்றது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய போராட்டம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாதான் பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவனா என்னைக்காவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்க போறான் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்க சொன்ன மாதிரியே நடந்துருது. ஹீரோயினோட அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இதை பாக்குற ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்பா மட்டும் பயங்கரமா கோவப்படுறாரு. ஆனா தாத்தா இருக்காருல்ல, அப்பாவை கண்ட்ரோல் பண்றாரு. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, நம்மளே உங்களுக்கு கிராண்டா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருது. இந்த படத்தோட கதை 80sல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருப்பாங்க. இப்ப செல்வன் ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த செல்வனும் ஹீரோயினும் ஒரே பஸ் ஸ்டாப்ல தான் பஸ் ஏறி போவாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறி இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, கேபின்ற பேர்ல புக் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அந்த டைம் லேடிஸ் எல்லாம் நிறைய புக்ஸ் எழுத மாட்டாங்க, ஜென்ஸ் பேர்ல தான் எழுதி ஆகணும். அதனால தான் கேபின்ற பேர்ல இவங்க புக் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அந்த புக் எல்லாம் இவர் கட்டாயமா படிச்சிருவாரு. ஏன்னா இவங்க தான் அந்த கேபின்றது செல்வனுக்கு நல்லா தெரியும். நீங்க புதுசா எழுதி இருந்த புக்கை நேத்து தான் படிச்சு முடிச்சேன், நிறைய முற்போக்கு கருத்துக்கள்லாம் இருக்கு, இந்த காலத்துல பெண்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது பஸ் வந்துருது. இப்ப பஸ்ல இவங்க ரெண்டு பேருமே டிராவல் பண்றாங்க. நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்லன்றாரு. எடுத்துக்க மாட்டேன் கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணல, 25 வயசு ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன் 25 வயசு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணுமா, பெண்கள்லாம் லேட்டா கல்யாணம் பண்ணக்கூடாதா, உங்க வயசு என்னன்னு கேக்குறாங்க. கோவப்பட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் கேட்டேன், எனக்கு 32 வயசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி வாங்க போங்கன்னு சொல்லாதீங்க, வா போனே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் சென்ட்ரல் பேங்க் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கூட அலமேலுன்ற ஒரு லேடியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் டெல்லியில இருக்காரு. நம்மளும் எப்படியாவது டெல்லிக்கு போஸ்டிங் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈரினை பார்த்து மேனேஜரே பயப்படுறாரு. மேனேஜர் தினமும் ஒரு ஹிந்தி வார்த்தையை எழுதி போடுவாரு. ஏன்னா மேல் இடத்துல அப்படி எழுதி போடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஹிந்தி வார்த்தை எழுதி போடுறதுல ஈரினுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. அதனால மேனேஜர் கிட்ட ஆர்கியூ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்ப அலமேலு கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஈரின் வேற பேர்ல புக் எழுதிட்டு இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதை பத்தி அலமேலுக்கு தெரியுது. ஏன்னா இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல இவங்க கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. ஈரின் ஹிந்திக்கு எதிராக நிறைய பேசிட்டு இருக்காங்கல்ல, இதை இங்க புதுசா சேர்ந்திருக்க ஹிந்திக்கார பையனும் கவனிக்கிறான். ஏன் மேடத்துக்கு ஹிந்தி பிடிக்காது அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அதுக்கான காரணத்தை அலமேலு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் என்சிசில இருப்பாங்க. அங்க இருக்க சார் இருக்காரு பாத்தீங்களா, ஹிந்தில தான் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் சொல்றாரு. ஹிந்தில எதுக்காக சொல்றீங்க, தமிழ்ல சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. தமிழ்ல எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இது எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே சமயம் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, ஹிந்தி கத்து கொடுக்கிற சென்டர் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காரு. மத்திய அரசு சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வந்துருது. இப்ப ஈரினும் தாத்தா கூட சேர்ந்து போராடுறதுக்காக வந்துடுறாங்க. இந்தி திணிப்பை நாங்க எதிர்க்கிறோம், முதல்ல இந்த இடத்தை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவர் கேட்க மாட்டாரு. இதனால கோவப்பட்ட ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த இடத்தையே முழுசா அடிச்செல்லாம் உடைச்சிடுறாங்க. இந்திக்கு எதிராக தொடர்ச்சியா இவங்க ரெண்டு பேர் போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அலமேலு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல ஈரின் இருக்காங்கல்ல, மேனேஜர் எழுதி போட்டு அந்த வார்த்தையை அழிச்சு விட்டுறாங்க. அடிக்கடி இந்த மாதிரி தான் இவங்க அழிச்சு விட்டுருவாங்க. செல்வன் அப்பா இறந்து போயிருப்பாரு, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அம்மாவும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டே இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. 32 வயசாயும் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காருல, சீக்கிரமா கல்யாணம் பண்ணுப்பா, 10வது வரைக்கும் படிச்ச ஒரு பொண்ணை கூட பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, குறைஞ்சது ஒரு டிகிரியாவது முடிச்ச பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஊர்ல அந்த மாதிரி பொண்ணுங்க கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. கிடைக்கலன்னா விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஈரினோட தாத்தாக்கு உடம்பு முடியல, அதனால பக்கத்துல இருக்க டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. டாக்டரை என்ன பண்ணுதுன்னு கேக்குறாரு. கொஞ்ச நாளாவே இந்த பகுதியெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி நெஞ்ச காட்டுறாரு. இந்த டாக்டரும் செக் பண்ணி பாக்குறாரு. என்ன பிரச்சனைன்னு பிடிபட மாட்டேங்குது, நீங்க ஒரு டெஸ்ட் மட்டும் எடுக்கணும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இப்ப ஈரின் மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, ஈரினை உள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க பெருசா சந்தோஷம் எல்லாம் பட மாட்டாங்க. ப்ரொமோஷனுக்காக நீங்க வேற ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வீட்டுல வேற கல்யாணத்துக்காக வற்புறுத்திட்டு இருக்காங்கல்ல, பேசாம போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா மேனேஜர் இப்பதான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. அதுக்கு நீங்க ஒரு ஹிந்தி எக்ஸாம கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது ஹிந்தி எக்ஸாம் நான் எழுதணுமா, நான்லாம் மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு.
ப்ரமோஷனுக்காக என்னோட கொள்கையெல்லாம் விட்டு தர முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா சொல்றாங்க. ஏன்னா இவங்க போற இடத்துலலாம் இந்தியை எதிர்த்து தான் பேசுவாங்க. ஊர் மக்கள் எல்லாருக்குமே இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். இந்த நிலைமையில இவங்க எக்ஸாம் எழுதினா சரிப்பட்டு வராதுல்ல, அதனால தான் மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப ரங்கநாதனை நமக்கு காட்டுறாங்க. அதாவது இவரோட டியூஷன் சென்டர் தான் ஈரின் காலி பண்ணிருப்பாங்க. இப்ப இவருக்கு செலவுக்கு கூட காசு இல்ல. எப்படியாவது மத்திய அரசுக்கு லெட்டர் போட்டு அந்த விஷயத்தை திரும்பி வர வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஈரின் காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு இருக்கும் போது செல்வன் அந்த இடத்துக்கு வராரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஈரினோட முன்னாள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, எதர்ச்சியா ஈரினை கவனிக்கிறாங்க. சார் யாரு, உன்னோட ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஈரின் இல்லன்றத புரிய வைக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இருக்காருல, என்ன பேசிட்டு இருக்க வான்ற மாதிரி அதட்டி கூப்பிடுறாரு. அதனால அவங்களுமே பயந்த மாதிரி கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் ஈரின் கவனிச்சிருப்பாங்க. எதனால எல்லா ஆம்பளைங்களும் இப்படி இருக்காங்க, இதனால தான் கல்யாணம் பண்ணிக்கவே எனக்கு தோண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் சொல்லிட்டாங்க. அதுக்கு செல்வன் இருக்கார்ல, எல்லாருமே அப்படின்னு சொல்லிட முடியாது, சில நல்லவங்களும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரை மீன் பண்ணி தான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஈரின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப பார்த்தா இவங்கள பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்களா மொத்தமா வந்திருக்காங்க. இவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்லைல்ல, அதனால மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க கிட்டே கோவமா பேசி முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாப்பிள்ளையும் அமைதியா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் தாத்தா இந்த இடத்துக்கு வராரு. பொண்ணு தொடர்ச்சியா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால அப்பா கோவப்படுறாரு. இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் தூக்கு மாட்டி செத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. தாத்தாக்கும் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ற ஆசை இருக்கதான் செய்து. இப்ப பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி மாப்பிள்ளைலாம் கூட்டு வந்தா என்னோட பேத்திக்கு எப்படா பிடிக்கும், என் பேத்தியை விட பல மடங்கு நல்லா படிச்சவன கூட்டு வா, கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்னு சொல்றாரு. டாக்டர் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அதுக்கான ரிசல்ட் எல்லாம் வந்துருது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பெரியவர் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இந்த டாக்டர் சொல்றதுக்கு தயங்குறாரு. ஏன் இவ்வளவு தயங்குற, சீக்கிரமா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. உங்களுக்கு புற்றுநோய் இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இதை கேட்டோன்னே தாத்தா இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாரு. ஏன்னா அந்த டைம் ட்ரீட்மெண்ட்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம சீக்கிரமா சாக போறோம்னு புரிஞ்சுக்கிட்டு சோகமா அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த விஷயம்லாம் வீட்டை சேர்ந்தவங்களுக்கும் தெரிய வந்துருது. வீட்டை சேர்ந்த எல்லாருமே தாத்தாக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா இருக்கார்ல, எனக்கு சாக போறத நினைச்சு கவலை இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஆசை மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆசை ஒரு பெரிய ஹோட்டல்ல நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது ஒரு படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா 3ஆவத மட்டும் சொல்ல மாட்டாரு. ஏன் தாத்தா 3ஆவத சொல்ல, 3ஆவது ஆசை என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பேத்தி கேக்குறாங்க. விடுமா அது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல தாத்தா கேளுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. 3ஆவது ஆசை என்ன தெரியுமா, உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன், அதுதான் நடக்காதுல்ல, பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரிலாம் சோகமா சொல்லிட்டாரு. இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த இடத்துல முழிக்கிறாங்க. ஈரனும் இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் அலமேலு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் வீட்டை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாப்பிளையை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈரனும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈரனுக்கு செல்வனை ஓரளவுக்கு பிடிக்கும். பேசாம செல்வனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப காஃபி ஷாப்ல இருக்கும் போது நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி செல்வன் கிட்ட கேக்குறாங்க. அவர் என்ன பதில் சொல்றாருன்னு தெரியல. இப்ப ரங்கநாதனை நமக்கு காட்டுறாங்க. இவர்கிட்ட செலவுக்கு கூட காசு இல்ல. இவர் வச்சிருக்க ஒவ்வொரு பொருளா வித்து தான் காசெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காரு. இவர் லெட்டர்லாம் போட்டு பாக்குறாரு. ஆனா பதில் வரவே மாட்டேங்குது. திரும்பி அந்த டியூஷன் சென்டர் ஆரம்பிக்க முடியுமா ஆரம்பிக்க முடியாதான்னு தெரியல, சீக்கிரமா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறாரு. இப்ப செல்வனோ காலையில பஸ் ஸ்டாப்க்கு வராரு. இவர் முடிவை சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி ஈரன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் கடைசியா இவங்க எழுதின புக்கை பத்தி பேசிட்டு இருக்காரு. என்ன இவர் புக்கை பத்தி பேசிட்டு இருக்காரு, அப்ப பிடிக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் எதர்ச்சியா ஈரனோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை இந்த இடத்துல பாக்குறாங்க. ஃப்ரெண்டு கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காங்க. அவர் இருக்கார்ல, சார் யாருன்ற மாதிரி பக்கத்துல இருக்க செல்வனை பார்த்து கேக்குறாரு. செல்வனோ நான் தான் வருங்கால ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி கையை கொடுக்குறாரு. அப்ப இவருக்கும் விருப்பம் இருக்குன்ற மாதிரி ஈரன் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்ப பஸ் வருது. எப்பவுமே இவங்க தள்ளி தள்ளி தானே உட்காருவாங்க. இப்ப சேர்ந்து எல்லாம் உட்காந்து டிராவல் பண்றாங்க. இவங்க 2 பேருமே க்ளோஸா பழகிட்டு இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அலமேலு கிட்ட இவரை பத்தி சொல்ல மட்டும் தான் செஞ்சிருப்பாங்க. இப்பதான் அறிமுக பத்தி வைக்கிறாங்க. அதே மாதிரி பேங்க் மேனேஜர் கிட்டயும் இவரை பத்தி அறிமுக பத்தி வைக்கிறாங்க. வீட்லயும் இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அதனால வீட்டுல 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல தட்டு மாத்தும் போது விதவையா இருந்தா உட்கார வைக்க மாட்டாங்க. அதனால அந்த இடத்துல செல்வனோட அம்மா உட்காராம இருக்காங்க. நீ கூட இதெல்லாம் நம்புறியா செல்வன், ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சேச்சே, நானும் அப்படி பட்டவன் கிடையாது, எல்லாரும் சொன்னாங்க அதனால தான் அம்மா வெளியே போனாங்க, மத்தபடி எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் முற்போக்குவாதி மாதிரி இவங்க கிட்ட காட்டிப்பாரு. மத்தபடி அது எல்லாமே நடிப்பு தான். இப்ப செல்வன் அம்மா அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாங்க. அப்பாவும் வரதட்சணையை பத்தி பேசுறாரு. வரதட்சணையா, அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி செல்வனும் நடிக்கிறாரு. இப்ப வரதட்சணை எல்லாம் பேசாம தான் தட்டை மாத்திக்கிறாங்க. ஈரன் கிட்ட நல்லவனா காட்டிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இவர் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஈரன் அப்பா இருக்கார்ல, தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு பேசுறாரு. இப்ப வரதட்சணையா சில அமௌண்ட் எல்லாம் தராரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி செல்வன் இங்கேயும் நடிக்கிறாரு. இது என்னோட கிஃப்ட் மட்டும்தான், வரதட்சணை நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவர் வற்புறுத்தி தந்துடுறாரு.
அந்த மாதிரி பைக்லாம் வாங்கி தந்திருப்பாங்க. இவர் ஈரின் கூடலாம் சுத்துறாரு. அலமேலு டெல்லிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, இந்தி டெஸ்ட்டை கிளியர் பண்ணோம். அதுக்காக இந்தி பயங்கரமா இவங்க ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பத்தி ஈரின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்தி கத்துட்டு இருக்கீங்கன்னு செல்வன் கேக்குறாரு. உங்களுக்கு விஷயமே தெரியாது இல்ல, இந்தி கத்துக்கிட்டா ப்ரொமோஷன் கிடைக்கும், இவன் அந்த ப்ரொமோஷனையே வேணான்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ப்ரொமோஷன்லாம் வேணாம், ஏன்னா வேற ஸ்டேட்டுக்கு போற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கு இந்த அலமேலு இருக்காங்கல்ல, ப்ரொமோஷன் கிடைச்சா சம்பளம் உங்களை விட ஜாஸ்தி ஆயிடும், அதுக்கு தானே பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உண்மையிலே இவரோட பயம் அதுதான். ஆனா இவர் இருக்கார்ல, அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி இந்த இடத்துல ஆக்டிங்க கொடுக்குறாரு. இப்ப டாக்டரும் தாத்தாவை செக் பண்ணி பாக்குறாரு. முன்னைக்கு ரொம்ப பெட்டரா மாறி இருக்கிறது தெரியுது. இது எப்படி பாசிபிள்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கு ஈரன் அம்மா இருக்காங்கல்ல, பேத்திக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு தெரிஞ்சோன்னே இப்படி மாறிட்டாரு, கல்யாணம் நடந்துருச்சுன்னா தேரியே வந்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரன் கேபின்ற பேரை யூஸ் பண்ணி ஒரு ஆண் அடையாளத்துல தான் கதைலாம் எழுதிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பப்ளிகேஷன் ஆபீஸ்ல இருக்க பப்ளிஷருக்கு மட்டும் தான் இவ்வளவு நாள் தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப அந்த பப்ளிகேஷன் ஓனருக்கே தெரிய வந்துருது. ஒரு மொட்டை கடிதாசி மூலியமா தான் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். யாரோ மொட்டை கடிதாசி போட்டிருக்காங்க, என்ன எதுன்னு கொஞ்சம் பாத்துக்கோமா அப்படின்ற மாதிரி அந்த பப்ளிஷர் தான் அனுப்பி வச்சிருக்காரு. இந்த விஷயம் 2 பேருக்கு தான் தெரியும். ஒன்னு அலமேலு, இன்னொருத்தர் செல்வனு. அலமேலு இந்த விஷயத்த பண்ணல, செல்வன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப செல்வன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவனை வேணா வர வைக்கவான்ற மாதிரி செல்வன் அம்மா கேக்குறாங்க. இல்ல அவரோட பர்த்டே அன்னைக்கு அவருக்கு பிடிச்ச புக்கெல்லாம் பார்த்து வாங்கி தரலாம்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அம்மா போயிடுறாங்க. அந்த கேப்ல இவங்களும் அவரோட கபோர்ட்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அவரோட பர்சனல் டைரி இருக்கு, அந்த டைரியில இருக்கிறத படிக்கிறாங்க. அந்த செல்வன் இவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப முற்போக்கா பேசுவாரு பாத்தீங்களா, ஆனா பயங்கர பிற்போக்குவாதியா இருக்காரு. இவங்க பண்ற சின்ன சின்ன விஷயத்த கூட கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த டைரியில எழுதியிருக்காரு. இவன் இப்படிப்பட்டவனா, அப்ப நம்ம கிட்ட மட்டும் நடிச்சிருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு புரியுது. இவங்க கோவமா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அண்ணங்கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஈரன் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கல்யாணத்தை நிறுத்தினா தாத்தாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பயமா இருக்கு. அதை பத்தி தான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அண்ணன் இருக்கார்ல, உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சு நீ வேற ஸ்டேட்டுக்கு போக போறன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவன் ஏத்துக்க மாட்டான், அவனே கல்யாணத்தை நிறுத்திடுவான். ஆனா அதுக்கு நீ இந்தி எக்ஸாம் எழுதணுமே, அதுதான் முடியாதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஈரன் இந்தி எக்ஸாம் எழுதுனா என்னன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், அதுதான் இவங்க குறிக்கோளா இருக்கு. அதனால இந்தி எக்ஸாம் எழுதுறத பத்தி பேச போறேன்னு சொல்றாங்க. இப்ப மேனேஜர் கிட்ட அது சம்பந்தமா பேசுறதுக்காக வந்துடுறாங்க. மேனேஜருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்ன திடீர்னு முடிவை மாத்திட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார், நான் இந்த முடிவு எடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சா என்னோட மானமே போயிடும், தயவு செஞ்சு நீங்க ரகசியமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிம்மா, நான் ரகசியமா பாத்துக்கிறேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஈரனு டியூஷன் போய்லாம் இந்திய கத்துக்க முடியாது, டியூஷன் போய் அலமேல கத்துட்டு இருக்காங்கல்ல, நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த சொல்லுங்க, நான் எப்படியாவது அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகி வெளியூருக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அலமேலும் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் பேங்க்ல பியூனா வேலை பார்க்குற பையன் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த கவனிச்சிடறான். ஈரன் ஹிந்தி படிக்கிறத அவன் கவனிச்சிருக்க மாட்டான். ஆனா அலமேலு இருக்காங்கல்ல, நான் ஹிந்திலாம் சொல்லி தரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களே இந்த விஷயத்த சொல்லி ஈரன் ஹிந்தி தான் படிக்கிறாங்கன்றத காட்டி கொடுத்துடுறாங்க. சோ அந்த பையனுக்கு தெரிய வந்துடுது. அந்த பையன் கிட்ட யாருகிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். உனக்கு ஹிந்தி நல்லா தெரியும்ல, எங்களுக்கு சொல்லித்தா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஈரன் படிச்ச ஸ்கூல்ல ஈரனை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க. ஈரனுமே சந்தோஷமா பசங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு ஈரன் பண்ண போராட்டத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்திக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்கல்ல, அதை பத்தி தான் ஹைலைட்டா சொல்லிட்டு இருக்கா. அப்படி பண்ண நம்மளே இப்ப இந்த விஷயத்த பண்றோமே அப்படின்ற மாதிரி ஈரனுக்கு லைட்டா உறுத்தலா இருக்கு. ஈரனும் இவங்களுக்கு இருக்க உறுத்தலை பத்தி அண்ணங்கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அண்ணி இருக்காங்கல்ல, வேற ஒரு வழி இருக்கு, அவன் பைக்ல போகும்போது லாரியை வச்சு அடிச்சு தூக்கிடலாம், 500 ரூபாய் தந்தா ஒரு அண்ணன் வேலையை முடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈரன் இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இப்படி ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிருக்க, இவங்க பெரிய கொலகாரியா இருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. செல்வனை பத்தி உங்களுக்கு தெரிய வந்ததுல இருந்து செல்வனை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக நம்மள அவாய்ட் பண்றா அப்படின்றது சுத்தமா இவருக்கு புரிய மாட்டேங்குது. அலமேலு கூட சரியா இவர்கிட்ட பதிலே சொல்ல மாட்டாங்க. அலமேலு இருக்காங்கல்ல, ஈரனுக்கு நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. அந்த பையன் இவங்க 2 பேருக்குமே ட்ரைனிங்லாம் கொடுக்குறான். ஈரன் ரொம்ப புவரா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி போச்சுன்னா எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லியிருப்பான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஈரன் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தாத்தாக்கு திரும்பி நெஞ்சு வலி வந்துருது. இப்ப ஆட்கள் எல்லாருமே மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த சமயம் மாப்பிளைய கூப்பிடணும்ல, அதனால இந்த இடத்துக்கு செல்வனையும் வர வச்சிடுறாங்க. தாத்தா எப்பனாலும் சாவலான்ற மாதிரி எல்லாருமே பயப்படுறாங்க. அதனால கல்யாணத்தை இன்னும் சீக்கிரமா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டேட்டை பிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஈரனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு சுத்தமா புரிய மாட்டேங்குது. எக்ஸாம்க்கு முன்னாடியே கல்யாணத்தை வச்சிருவாங்க போலியே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நிறைய டேட்ல அந்த எக்ஸாம் நடக்கும். இந்த கல்யாண டேட்டுக்கு முன்னாடியே எக்ஸாம் ஒண்ணு நடக்கும். அந்த எக்ஸாம்ல நான் எழுதணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் ஏற்பாடு பண்றது கொஞ்சம் கஷ்டமா, நீ இவ்வளவு கேட்கறதுனால ட்ரை பண்ணி பாக்குறேன், ஆனா உறுதியா சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்லிடுறாரு. அந்த டேட்டு கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல.
எதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்படணும், தாத்தா கிட்டே என்னோட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி அண்ணனும் அண்ணியும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈரின் தாத்தா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சொல்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த அண்ணன் இருக்காருல, லெட்டர் வந்துருச்சு வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்க கேட்ட டேட்லயே எக்ஸாம் அவர் ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. ஆனா லேட்டா எக்ஸாம் வைக்கும் போதே இவங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகல. இப்ப சீக்கிரமா வேற எக்ஸாம் வைக்க போறாங்கல்ல, என்ன பண்றதுன்னு ஈரனுக்கு தெரியல. அண்ணன் தான் ஒரு வழி சொல்றாரு. உனக்கு பதிலா அந்த பையன் எழுதிட்டோன்னு சொல்றாரு. இவங்க எல்லாருமே அந்த எக்ஸாமை சீட் பண்றதுக்கு ஒரு பிளான்லாம் போடுறாங்க. இதுக்கு குருன்ற ஒரு நபர் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. அதுக்கு பதிலா எனக்கு இந்த ஹோட்டல்ல சாப்பாடு மட்டும் வாங்கித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரன் ஏத்துக்கிறாங்க. இப்ப எக்ஸாம் நாள் வந்துருது. எக்ஸாமுக்கு போனோன்ற மாதிரி இவங்க பஸ்ல போயிட்டு இருக்காங்க. முகத்தெல்லாம் மறைச்சு தான் போறாங்க. பார்த்தா இவங்களுக்கு தெரியாம செல்வன் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. இவ எதுக்காக போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அங்க இருக்க ஒரு நபர் கிட்ட விசாரிக்கிறாரு. இங்க ஹிந்தி எக்ஸாம் தான் நடக்குது அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. இப்ப சாரா இருக்கவரை யாராவது சீட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே பேப்பர்லாம் தந்துடுறாரு. இப்ப குருவும் குருவோட அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் உள்ள போய் பேச்சு கொடுக்குறேன், அந்த சமயம் கொஸ்டின் பேப்பரை வாங்கிரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்றாரு. அந்த பையனா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். குரு பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பையன் கொஸ்டின் பேப்பரை சட்டுன்னு வாங்கிடுறான். கொஞ்சம் தள்ளி இருக்க பகுதியில அந்த இந்திக்கார பையன் உட்காந்துருப்பான். அந்த இந்திக்கார பையனுக்கு ஹிந்தி எக்ஸாம் ஈஸி தானே, அவங்க கிட்ட தான் பேப்பரை தராங்க. அவனை வேகமா ஆன்சர்லாம் எழுதி தந்துடுறான். திரும்பி அந்த இடத்துல போய் ஈரின் கிட்ட தரணும். இவங்களும் வேகமா சைக்கிள்ல வந்துட்டு இருக்காங்க. ஈரின் அந்த இடத்துல வெறும் பேப்பர்ல பாவலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும் போது சைக்கிள் ஒரு இடத்துல பஞ்சர் ஆயிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தா சார் எல்லார் பேப்பரையும் வாங்கவே ஆரம்பிச்சிடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க பயந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா குரு வந்து இந்த இடத்துல பேச்சு தராரு. அந்த சமயம் அசிஸ்டன்ட் இருக்கான் பாத்தீங்களா, எழுதின பேப்பரை தந்துடுறான். அது மூலியமா இவங்களும் எழுதின ஆன்சர் ஷீட்டை இவர்கிட்ட தந்துடுறாங்க. ஈரின் எப்படியும் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவாங்க, பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது செல்வன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ அந்த இடத்துக்கு போனதை நான் பார்த்துட்டேன், இந்தி எக்ஸாம் போய் எழுதியிருக்க, நீ இந்திக்கு எதிர்ப்பு தானே தெரிவிச்ச அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரியும் பேசுறாரு. கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, பதிலுக்கு இவரை நக்கல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போனா எனக்கு சம்பளம் அதிகமா கிடைச்சிரும், அதுதானே உங்களோட பயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுறாங்க. செல்வனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. செல்வன் எதுவுமே பேசாம இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப அண்ணி இருக்காங்கல்ல, நீ பேசின பேச்சுக்கு அவனே கல்யாணத்தை நிறுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அவனே நிறுத்திட்டா சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி ஈரன் யோசிக்கிறாங்க. இப்ப செல்வனோ கோவமா டைரியில நடந்த விஷயத்தெல்லாம் எழுதிட்டு இருக்காரு. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, அவ மேல ரொம்ப ஆசை வச்சிருக்காப்பா, உனக்கு கிஃப்ட் தரணும்ன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்து உன்னோட புக்கெல்லாம் பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது தெரிஞ்சோனதான் இவருக்கு விஷயம் புரியுது. நம்ம டைரியை படிச்சதுனால தான் இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீங்க எதுக்காக ரூம்குள்ள எல்லாம் அலோவ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அம்மா மேல கோவப்படுறாரு. ஏன்னா இவரோட சுயரூபத்தை பத்தி தெரிஞ்சிருச்சுல, அதனால அம்மா மேல கோவப்பட்டு அம்மாவை திட்டுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்டும் இந்த மாதிரி தான் ரூடா நடந்திருப்பாரு. உன் அப்பா புத்தி தான் உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அம்மாவும் பதிலுக்கு திட்டுறாங்க. மறுநாள் இந்த செல்வன் இருக்காரு பாத்தீங்களா, யாரோ ஒருத்தருக்கு மொட்டை கடுதாசி போடுறாரு. யாருக்குன்றது தெரியல. அதே மாதிரி ஈரினை பாக்குறதுக்காக பேங்க்குக்கு வந்துடுறாரு. உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ சொன்னது சரிதான், நான் கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். நீ ஊருக்கு போனா அதை நினைச்சு நான் சந்தோஷம் தானே பண்ணோம், நான் எதுக்கு கவலை பண்ணோம், நம்ம 2 பேருமே சேர்ந்து ஊருக்கு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவங்க டைரி படிச்சிட்டாங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சுல, ஆனா தெரியாத மாதிரி காட்டிக்கிறாரு. ஈரினாலையும் நோ சொல்ல முடியல, சரின்ற மாதிரி தலையை ஆட்டிடுறாங்க. இப்ப டாக்டருக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்குது. என்ன ரிப்போர்ட்னு தெரியல. அந்த ரிப்போர்ட்டை பத்தி பெரியவர்கிட்ட சொல்லணும்னு யோசிக்கிறாரு. செல்வனே கல்யாணத்தை நிறுத்திடுவாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா செல்வன் பிளான் என்ன தெரியுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களை கவனிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போடுறாரு. இப்ப ரங்கநாதன் தெரிஞ்சவரை பாக்குறதுக்காக வராரு. இங்க இந்தி கரெக்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு, வா நம்ம பக்கத்து ரூம்ல போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நபரை ரங்கநாதனை கூட்டு வந்துடுறாரு. ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் திரும்பி டியூஷன் சென்டரை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அதுக்கான ப்ராசஸ்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. திரும்பி உனக்கு கொஞ்ச நாள்ல லெட்டர் கிடைச்சிரும், ஆனா இந்த வாட்டி மக்கள் பிரச்சனை பண்ணாம இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் ரங்கநாதனுக்கு மொட்டை கடுதாசி வந்திருக்கு. சார் உங்களோட இடத்த ஒருத்தி அடிச்சு உடைச்சால, அவளே இந்தி எக்ஸாம் எழுதியிருக்கா அப்படின்ற மாதிரி தான் இந்த மொட்டை கடுதாசியில வந்திருக்கு. இதை பாக்குற இவருமே அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. பக்கத்துல தானே கரெக்ஷன் வேலை நடக்குதுன்னு சொன்னேன், அதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரனுக்கு கல்யாணத்துல துளி கூட விருப்பம் கிடையாது. ஆனா கல்யாணத்தை நிறுத்தினா தாத்தாக்கு பிரச்சனை வந்துடும்ல, அதை நினைச்சுதான் இவங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அலமேல கூடயும் அண்ணி கூடயும் சேர்ந்து இவங்க பிளான் போடலாம்னு யோசிக்கிறாங்க. அண்ணனை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அண்ணி கிட்ட சொல்றாங்க. அண்ணியும் அண்ணனை கூப்பிட்டு உள்ள போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்பா இருக்காருல, நீ போய் வேலையை பாடுறா, நீ உள்ள போமா அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள வெளியே வரக்கூடாது போல, மாப்பிள்ள இந்த ரூம்குள்ளேயே இருங்க, வெளியெல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி மாப்பிள்ளையும் அந்த ரூம்குள்ள போயிடுறாரு. இப்ப காலையில சமயம் ஈரின் அப்பா கதவை திறந்து மாப்பிள்ளைய கூப்பிடுறதுக்காக வராரு. பார்த்தா மாப்பிள்ள அந்த இடத்துல காணோம், எங்க போனாருன்னு யோசிக்கிறாரு.
இப்ப வெளியே வந்து இவரோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. இவரோட அப்பா இருக்காருல, பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாரு, வந்துருவாருன்னு சொல்றாரு. இப்ப கல்யாணத்துக்காக ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி டாக்டர் வராரு. வந்த டாக்டர் இந்த தாத்தா கிட்ட எதையோ சொல்றதுக்காக வராரு. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், உள்ள போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி விடுறாரு. மாப்பிள்ளை இந்நேரத்துக்கு ரெடியா இருக்கணும். ஆனா மாப்பிள்ளையோட அம்மா இருக்காங்கல்ல, என் பையன் எங்கனே தெரியல, காணோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோயின் தாத்தாக்கு பதட்டம் வருது. இந்த நேரத்துல எங்க போயிருப்பாரு மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாரு. இப்பதான் நைட் இவங்க எல்லாம் சேர்ந்து போட்ட பிளான நமக்கு காட்டுறாங்க. நீங்க இன்னைக்கு ஒரு பிளான் சொன்னீங்கல்ல, அதுதான் சரின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. லாரியை வச்சு அடிச்சு தூக்கிடலாம் சொல்றியா அப்படின்ற மாதிரி அண்ணி கேக்குறாங்க. சேச்சா, அடிச்சு தூக்கலாம் வேணாம், இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் அவரை கடத்தி கொண்டு போய் வச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. அதனால குருவையும் குருவோட அசிஸ்டன்ட்டையும் இந்த இடத்துக்கு வர வச்சு விஷயத்த சொல்றாங்க. சின்ன விஷயம் சொன்னீங்க, நாங்க ஈஸியா பண்ணோம், கடத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம், அதுவும் இல்லாம இங்க இருந்து கடத்த முடியாது, நீங்க வெளியே வேணா அனுப்பி விடுங்க, அங்க வச்சு தூக்கிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி வெளியே அனுப்புறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. ஹீரோவோட அம்மாவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்க. அதனால அந்த அம்மா வச்சு ஒரு பிளான போட்டுடுறாங்க. அந்த அம்மா பையனை பாக்குறதுக்காக நைட்டு ரூம்க்கு வராங்க. உனக்கு யாரோ லெட்டர் தரணும்ன்ற மாதிரி தந்துட்டு போனாங்கப்பா, இந்த லெட்டர் அப்படின்ற மாதிரி அம்மா தராங்க. தந்துட்டீங்கல்ல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அம்மாவை இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. என்ன லெட்டரு, யாரு தந்தா அப்படின்ற மாதிரிலாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஈரனுக்கு ஒரு எக்ஸ் இருந்த மாதிரி தான் இவங்க லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. ஈரனை கல்யாணம் பண்ணிக்க போற இளிச்சவாயி நீதான்றது எனக்கு தெரிய வந்தது, உன்கிட்ட சில விஷயங்களை சொல்லணும், இந்த இடத்துக்கு வா சொல்றேன்ற மாதிரி தான் அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு. நம்ம அந்த இடத்துக்கு போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல இவர் வந்தோன்னே இவங்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அடிச்சு இவரை மயக்கமாக்கி இருப்பாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல அவரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப காலையில் தான் அவர் கண்முழிக்கிறாரு. இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. செல்வன் அம்மாவும் இதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல தேடுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த முகூர்த்த டைம் இருக்கு பாத்தீங்களா, தள்ளி போய்கிட்டே இருக்கு. சீக்கிரமா கூப்பிடுங்க, சீக்கிரமா கூப்பிடுங்க, ஐயர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா வர மாதிரியே தெரியல. முகூர்த்தம் டைமை தாண்டிடுச்சுங்க, இதுக்கப்புறம் வந்தாலும் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஈரினோ ஃப்ரெண்ட்ஸோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா மத்தவங்க பாக்குறாங்கன்னு தெரிஞ்சனே இவங்க 3 பேருமே ஃபீல் பண்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. நான் சாகிறதுக்கு முன்னாடி பேத்தி கல்யாணத்தை பாத்துடலாம்னு நினைச்சனே, இப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி தாத்தா புலம்பிட்டு இருக்காரு. அப்ப டாக்டர் பக்கத்துல வந்து ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. நீ வேற சும்மா சும்மா எதுக்கு பக்கத்துல வர போன்ற மாதிரி தாத்தாவும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு செல்வன் வந்துடுறாரு. இவங்க எல்லாருமே ஷாக்கிங்கா செல்வனை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் எப்படி வந்தான் அப்படின்ற மாதிரி ஈரின்மே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. செல்வன் கஷ்டப்பட்டு கட்டெல்லாம் கழட்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நைட்டு வாக்கிங் போலான்னு நினைச்சேன், அப்ப சில ஆட்கள் அடிச்சு என் கையில இருக்க வாட்ச் எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்க, இப்பதான் மயக்கம் தெளிஞ்சு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா டைம் தள்ளி போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஐயர் கிட்ட தனிப்பட்ட முறையில காசு தராரு. இப்பயே டைமிங் நல்லா தான் இருக்குன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஐயருமே புரிஞ்சுக்கிறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப கூட டைமிங் நல்லா தான் இருக்கு, இப்பயே பண்ணிடலாம், டைமிங்கை மாத்துறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் பண்ணா போதும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதனால எல்லாருமே ஈரினை கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. இவரும் ஈரினை கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ரங்கநாதன் வந்துடுறாரு. ரங்கநாதனுக்கு இவங்க இந்தி எக்ஸாம் எழுதுனது தெரியும்ல, ஆனா டைரக்டா அதை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாரு. என் லைஃபை காலி பண்ணிட்டு நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்களா, நான் திரும்பி டியூஷன் சென்டரை ஆரம்பிக்க போறேன், நீங்க திரும்பியும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஈரின் அப்படிலாம் ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா தாத்தா இப்போதைக்கு பிரச்சனை வேணான்னு யோசிக்கிறாரு. நாங்க கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், இப்ப கல்யாணத்தை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம போங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. தாத்தா கொள்கையை விட்டு விலகிட்டார்ல, இதெல்லாம் ஈரனுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஏன் தாத்தா இப்படி பேசுறீங்க, நம்ம இதுக்கு ஏத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ உன்னோட கல்யாணம் தான் முக்கியம், அதனால பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு சுத்தமா அது நடக்க போறதுல விருப்பமே கிடையாது. இப்ப செல்வன் தாலியை கட்டுறதுக்காக வராரு. அப்ப இவங்க தடுத்துடுறாங்க. அதே சமயம் ரங்கநாதன் கிட்ட திரும்பி கூட நடத்த விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பதான் ரங்கநாதன் இவங்க பண்ண விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறாரு. இவங்க எக்ஸாம் எழுதின விஷயத்தெல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாரு. ஆமா நான் எழுதுனேன் அப்படின்ற மாதிரி ஈரின் உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆனா என் வேலைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் இந்த எக்ஸாம் நான் எழுதல, இந்த கல்யாணத்துல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் புரிய வச்சிட்டு இருக்காங்க. இப்ப செல்வனும் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. எது கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பண்ணியா, ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு. இவங்க டைரியை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாங்கன்றதுக்காக தான் இப்படி பண்றாரு. இவங்களும் டைரியை பத்தி சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க. சுத்தி இருக்கவங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. ஏன்னா இவருக்கு ஆண்மை குறைபாடு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. இதனால சுத்தி இருக்க எல்லாருமே சிரிக்கலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் இல்லாம இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. பொய் சொல்லாத, உனக்கு என்னோட டைரி தான் பிரச்சனை, டைரியில இந்த விஷயங்கள்லாம் எழுதி இருந்தது, அதுதான் உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இவரே சொல்லிடுறாரு. சோ இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்றது சுத்தி இருக்க எல்லாருக்குமே புரிஞ்சிருது. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க தாத்தா இருக்காருல்ல, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாமா, இப்ப கல்யாணம் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவ்வளவு நடந்திருக்குன்னு தெரிஞ்சோ கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு தாத்தா நினைக்கிறாரு பாத்தீங்களா. இது தெரிஞ்சோன்னு ஈரின் உடஞ்சு போயிடுறாங்க.
நம்ம இந்தி திணிப்புக்கு எதிராக தான் போராட்டம்லாம் பண்ணோம். இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது கல்யாண திணிப்பு. இது பண்றது சரிதானா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. தாத்தாக்குமே தான் பண்ற தப்பு புரிஞ்சிருது. சாகிறதுக்கு முன்னாடி உன்னோட கல்யாணத்தை பாத்துறணும்னு நினைச்சேன், அதனால தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தாத்தா மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப டாக்டர் இருக்கார்ல, இப்பயாவது நான் சொல்ல வரதை கேளுங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வாட்டி நான் பார்க்கும்போது உங்களுக்கு கேஸ் தான் இருந்திருக்கு, நான் தான் தப்பா புரிஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப நான் சாக மாட்டேனா அப்படின்ற மாதிரி தாத்தா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. ஏண்டா இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த செல்வன் இருக்காருல, நான் மாறிட்டேன், முன்ன மாதிரி நான் பண்ண மாட்டேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப செல்வன் அம்மாவே செல்வனோட கண்ணத்துல பலார்னு ஒரு அறை விடுறாங்க. இவனெல்லாம் நீ கல்யாணம் பண்ணாதம்மா, இவன் ரொம்ப மோசமானவன், நீ ஒரு நல்ல லைஃபை தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஈரினா வேலைக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல உட்காந்து இருக்காங்க. இவங்க எழுதின அந்த புக்கை தான் கையில வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த கமல் அப்படின்ற ஒரு நபர் கவனிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் சினிமால டைரக்டர் ஆகணும்னு யோசிக்கிறாரு. இந்த கேபியோட புக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, இதை எப்படியாவது படமா மாத்தணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கேபியை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியுமா அப்படின்ற மாதிரி சில கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. பார்த்தா இவருக்கு எல்லா தகவலும் தெரிஞ்சிருக்கு. இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சுதான் செல்வன் கிட்ட உங்களுக்கு அறிமுகம் கிடைச்சிருக்கும். இப்ப இந்த கமல் கிட்ட அறிமுகம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பஸ் வருது, இவங்க 2 பேருமே கிளம்புறதுக்கு தயாரா வராங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.